களத்திலே தருவாயோ திகுராமா தலையில வைத்திருப்போம் தங்க முடிகளே தங்க முடிகளே களத்திலே தருவாயோ திகுராமா ஆயே நான் காடால பிறந்தவன் அம்மா நாட்டை ஆளுகிறது தம்பி பரதன் தான் நாட்டை ஆள போகிறான் நான் தங்க கிரீடம் எல்லாம் எனக்கு வேண்டாம்மா நான் தருகிறேன் என்று கொடுக்கிறார் அம்மா நான் நாட்டுக்கு போயிட்டு விட்டுமா நான் இன்னும் ஒரு பொருள் கேட்க மாக்கிறேன் என்னவா உனக்கு கழுத்தில போட்டு இருக்கும் முத்து மாலை கலட்டி 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 கலத்திலே தருவாயோ திகுராமா கழுத்திலே போட்டு இருக்கும் முத்து மாலை கலட்டி அதே களத்திலே தருவாயோ திகுராமா தாயி என்ன காட்டிலே சென்று கண்ட காய்கறிகளை தின்று சொன்னத்தனியை குடிக்கக்கூடிய ராமனுக்கு முத்தாரம் எல்லாம் வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் நான் அடிக்கிறேன் என்று முத்தாரம் கொடுக்கின்றார் பெருமையாட்டு நான் வனத்துக்கு போயிட்டு வரட்டுமாம்மா ராமா நீ காட்டுக்கு போகக்கூடிய ராமல் ஒரு இடையில கட்டி இருக்கும் பீதாம்பர பட்டு இடையில கட்டி இருக்கும் பீதாம்பர பட்டு களத்திலே தருவாயோ தேவராமா இடையில கட்டிருக்கும் பீதாம்பர பட்டு பீதாம்பர அதே களத்திலே தருவாயோ திகுராமா காட்டிலே சென்று கல்லிலும் முள்ளிலும் படுத்து உறங்கக்கூடிய ராமனுக்கு பீதாம்பர பட்டு எனக்கு வேணும் அம்மா நான் வேண்டாம் தரகிறேன் என்கிறார் நான் மனத்துக்கு போயிட்டு வரட்டுமா மகனே கொஞ்சம் பொறு நான் கேட்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் நீ தந்துகிறேன் என்று சொல்லிவிட்டாய் உனக்கு அம்மா பதில் அடையாளம் தருகிறேன் என் மரபுரியை உடுத்துக்கோ மகனே என்று மரபுரியாகி காகி உடைய கொடுக்கின்றாள் முத்துமாலை போட்டிருந்த உன் கழுத்தில் இந்த உத்திராட்ச போட்டதுக்கோ தங்கை கிரீடம் வைத்த சிரசில் இந்த சடமுடியை வைத்துக்கோ மகனே பண்டாறு குலமாக மாற்றினாய் கையேசி சண்டாளி ராமனை காகி உடை கழுத்தில் உத்திராட்சம் தலையிலே சடமுடி அவன் மன்னர குலமாக மாற்றினாள் ராமனும் மீண்டும் கையேச்சு கும்பிடுகிறார் தாயே நான் வனம் சென்று பாரே நம்மா வனம் சென்று பாரே நம்மா வரம் எனக்கு தந்திடுவா என்று சொல்லிடுகிறாமல் கையேது இடமாறே கும்பிடுவார் என்பருமாள் மகனே உங்க அப்பா சொல்படிக்கு 14 வருஷமும் காட்டில சென்று நீ காட்டில இருந்து விட்டு 14 வருஷம் கழிச்சுதான் நாட்டுக்கு வர வேண்டும் போய் வா என்பதாக வழி அனுப்புகின்றாள் இந்த ராமனோ கீழே அப்பாவை பார்த்து பார்த்து நடக்க முடியாமல் கால்கள் பின்னுகிறது அப்பா ஏதும் யாரும் இல்லாமல் ஏதும் அறியாமல் பூமியில மண்ணில படுத்து கிடக்கிறாங்களே என்று பார்த்து பார்த்து நின்று தெவைத்து தெவைத்து நடக்கிறார். இப்ப என்ன சொல்றார் கைகேசி, ராமா உங்க அப்பாவை பார்க்காத, உங்க அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா காட்டுக்கு என்றால் எங்க கைகேசியானவள் அந்த இடத்தில் விட்டு அகன்று ஸ்ரீராமச்சந்திர பகவான் பெற்ற தாயாருடைய இடத்தில் விவரம் சொல்லி பார்க்க வேணும் என்று பெற்றெடுத்த தாயாரிடோ பெருமாடு வந்திடுவா பெற்றெடுத்த நாயவில்
மங்கையான கௌசலையால் மகள் மாறுவோம் கோலங்கண்டு மகள் மாறுவோம் கோலங்கண்டு மனம் பாதறி அழுவாடு மகன் மாறும் கோலங்கண்டு மகன் மாறும் கோலங்கண்டு வருவிய வழி அழுதாடு ராமா ராமா வந்து அங்கே அவள் பலருகிறா பட்டாடு அடியாமல் மரபூரி தரித்ததல்ல முத்தாரோ அணியாமல் உதிராட்சும் அணிந்ததல்ல இந்த கோலம் எடுத்ததல்ல இந்த கோலம் எடுத்ததல்ல என் மகனே ரகுராமா இந்த கோலம் எடுத்ததன்னு இந்த கோலம் எடுத்ததன்னு சாமி ராமா ஆமா இந்த கோலம் உனக்கு ஏன் வந்தது ஆமா எதற்காக வந்தது என்ன சவுண்ட குறைச்சிட்டீங்க அவன் ஏன் வந்தது என்னால் ஆமா அந்த கௌசலா தேவி சரி அம்மா என்ன நாட்டை ஆள போகிறது ஆமா தம்பி பரதன் தான் இந்த நாட்டை ஆள போகிறான் ஆமா பரதனா நாட்டையாள போகிறான் நான் மதிலாளி வரிடமும் காடு வர போகிறேன் சரி இது அம்மா கையேசி வரம் அங்க இருக்கிறாங்க அப்பா வரத்தை கொடுத்து விட்டாங்க ஆமா நான் வரத்துக்கு போயிட்டு வரட்டுமா என்று ராமச்சந்திர பகவான் சொல்லும் போது சரி அந்த கையே கௌசலா தேவியானவள் ஆமா அவள் கண்ணீர் விட்டு அடைகின்றாள் மகனே நீ மட்டும் நாட்டை விட்டு போக வேண்டும் ஆமா உன் பெற்ற தாயை வந்து அரண்மனையில் இருந்து செய்யும் மாலும் சோறு பாரி நாங்கள் சாப்பிட வேண்டுமா ஆமா நானும் வருகிறேன் அம்மா நானும் உன்னோட வருகிற மகனே அம்மா எல்லாருக்கு என்ன விதி என்று சரி ஆண்டவன் எழுதிய எழுத்து ஆமா தலைவிதி ராமனுக்கு தான் காடால போகிறோம் என்று எழுதியிருக்கிறான் இருக்கிறது நீ வரக்கூடாது அம்மா நாட்டிலே இருக்க வேண்டும் என்றார் ஸ்ரீராமல் அவ கௌசலா தேவி அவ கண்ணீர் விட்டு கிடக்கின்றாள் என் மகனே ரகுராமா என் மகனே ரகுராமா வடக்க நில வடிக்கு மாளமாறும் பூச்சோரியா மனத்துக்கு அனுப்பிவிட்டு மனத்துக்கு அனுப்பிவிட்டு வையகத்தில் வாழணுமோ உன்னை வனத்துக்கு அனுப்பிவிட்டு வனத்துக்கு அனுப்பிவிட்டு வாழணுமோ சிமையிலே நான் வருகிறேன் அம்மா கூட நானும் வந்தேன் ஆமா உன்ன வருகிறேன் என்றால் கௌசலா தேவி ஆமா இந்த ராமல் காட்டுக்கு போகிறான் என்ற செய்தியை கேட்டு சரி தம்பியாகிய அந்த லட்பனில் ஆவேசமா துள்ளி கொதித்த அண்ணனுக்கு முன்னால் வருகிறான் அண்ணா என்ன இந்த அயோத்தியில் உங்களுக்கு பட்டம் இல்லை என்று சொன்னது யார் சொன்னது யார் எதிர்த்து வந்தாரும் அத்தனை பேர்களையும் தலையை அறுத்து கொன்று குவித்து உங்களுக்கு நான் பட்டம் சூட்டுகிறேன் என்றார் இளையபெருமான் இதை பார்த்து தம்பி லட்படா ஏன் இத்தனை கோபங்கள் இத்தனை கோபங்கள் வரலாமா நமக்கு வரக்கூடாது நம்ம சூரிய குலத்தின் அரசர்களாக பிறந்தோம் அது மட்டுமல்ல ஒரு மனிதருக்கு முதல் எதிரியே அவங்களுடைய கோபம் தான் முதல் எதிரி கோபத்தை தணிப்பான் தம்பி பரதன் தான் நாட்டை ஆள போகிறான் நான் காட்டுக்கு போகிறேன் நீ தம்பி பரதனுக்கு துணைக்கு நீ இருக்க வேண்டும் அவனை பாதுகாக்க வேண்டும் என்றார் சுவாமி இவன் வனத்துக்கு போக விட மாட்டேன் என்று மறுக்கிறான் அவ சுமித்ரா தேவி ஓடோடு வருகிறாள் லக்ஷ்மணா என்ன அண்ணன் வனத்துக்கு கிளம்புறது கிளம்பியாச்சு இனிமே யாரு தடுத்தாலும் இருக்க மாட்டான் யாரும் தடுத்து நிறுத்த போட்ட முடியாது அண்ணன் முன்வைத்த காலை பெண் வாங்காத வீரவான் வீரவான் உனக்கு ஒண்ணு சொல்லுகிறேன் என்ன அண்ணன் என்ற
வனத்தில் இருக்கிறானோ ஆ, அதே வனத்தில் நீயும் போயிருக்க வேண்டும். ஆமா நீ நாட்டில் இருக்க வேண்டாம், இருக்க வேண்டாம். அண்ணன் கூட நீயும் போக வேணும் ஆ, என்றால் அங்கே சுமத்ரா தேவி, சரி அம்மா என்ன நான் இது நல்ல யோசனை சொன்னீங்க. ஆமா அண்ணன் இல்லாத அயோத்தியில் நான் மட்டும் இருப்பதா, ஆ, நானும் போறேன் என்று ஒரு அரண்மனைக்கு சென்று சென்று ஆக உடைய அணிந்து கழுத்திலே உத்திராட்ச மாலை அணிந்து அணிந்து அவன் ஜடமுடி தரித்து ஆமா ராமன் பாதம் என்று கும்பிடுகிறான். சரி நானும் கூட வருவேன் அண்ணா, நானும் கூட வருவேன் அண்ணா என்று சொல்லி லக்ஷ்மணனோ ராம 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 வந்து ராம 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 வந்து ராமன் பாதம் பணித்தானே. ராம 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 வென்று ராம 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 வென்று ராமன் பாதம் பணிந்தானே. அவள் சுபத்ரா தேவி ஆ, மகனுக்கு ஆ, வேணுங்க புத்திய சொல்லுகிறாள். சரி மகனே என்ன லக்ஷ்மணா, ஆ, காட்டுகள சில அரகர்கள் தொல்லை இருக்கலாம், இருக்கலாம். மிருகங்கள் தொல்லை இருக்கலாம். ஆமா அப்படி ஏது தொல்லை இருந்தாலும் ஆ, சில நாளுக்கள் பழக பழக சரி அந்த மிருகங்களும் நம்மளோடு பழகிக்கிடும். பழகிக்கிடும் ஒண்ணா. நீங்க பயம் கொடுக்கூடாது. ஆ, அது மட்டுமல்ல, ஆமா அரக்கர்கள் தொல்லை இருந்தாலும் சரி அவனை முன்னனு அண்ணாரு முன்னால விடாத, ஆ, நீ முன்னால நிக்கணும். நிக்க வேண்டும். அப்படி நின்றியானால் ஆ, உனக்கு ஆபத்து என்பது ஒரு நாள் இருக்காது. இருக்காது. அப்படி ஆபத்து என்று வந்துவிட்டாலும் ஆ, லக்ஷ்மணா, ஆ, அந்த ஆபத்து என்பது சரி அவன் மலை போல வந்தாலும் மாயன் இருக்க மாட்டான். அங்கே மாயன் இருக்க மாட்டான். பனி கூட போகுமே லக்ஷ்மணா, பனி கூட போகுமே லக்ஷ்மணா, ஏ மலை போல வந்தாலும் மாயன் இருக்க மாட்டான். மாயன் இருக்க மாட்டான். அங்கே பனி போல போயிடும் லட்சுமணா, ஏ பனி போயிடும் லட்சுமணா. நம்பி படைக்கின்ற என்று சொல்வார்த்தை, என்று சொல்வார்த்தை, நம்பி படைக்கின்ற என்று சொல்வார்த்தை, அங்கே என்று சொல்வார்த்தை. சாதித்து கொள்வாய் லக்ஷ்மணா, சாதித்து கொள்வாய் லக்ஷ்மணா, ஏ தம்பி படைக்கின்ற என்று சொல்வார்த்தை, என்று சொல்வார்த்தை, சாதித்து கொள்வாயே லட்சுமணா, ஏ சாதித்து கொள்வாயே லட்சுமணா. காட்டுக்குள்ள இருந்தவர்கள் ஆமா நட மனிதர்கள் இருக்கிறாங்க. இருக்கிறார்கள். அது இறைவன் அங்கான் என்று வீரனாம் என்று ஆ, சாதித்து காண்பிக்க வேணும் லக்ஷ்மணா ஆமா என்றாள் சுபத்ரா தேவி. சரி அவ இரண்டு பேர்களும் சுபத்ரா தேவியும் ஆ, கௌசலா தேவியும் ராமருக்கு ஆ, 14 வருஷத்தையும் 14 நாள் போல வாலபரத்தில் பாவத்தை தொலைத்து சரி நீங்க சீக்கிரம் பட்டணம் என்று சேர வேணும். சேர வேண்டும். அப்படி சேரவில்லை ஆனால் ஆமா நாங்க அக்கினி வளைத்து அதுக்குள்ளே இறங்கி விடுவோம் ஆ, என்று கண்ணீரும் கவலையுமாக வழியெடுப்பு வைத்தாங்க. சரி அந்த இடத்தில் இருந்து ஆமா ராமச்சந்திர பகவான் ஆ, அந்த புறத்தில் நகையில் இருக்கும் ஆ, சீதாதேவி இடத்தில் விவரத்தை சொல்லி போக வேண்டும். சொல்லி போக வேண்டும் என்று. இல்லைன்னா சீதாதேவி அழுது கொண்டே இருப்பார் ஆ, என்று ஆமா அந்த புறத்தில் இருக்கும் சரி பள்ளியறை மண்டபத்தில் ஆ, சீதையோட இடமாறிலே கானகீரமதில ஸ்ரீராமல் மண்டிடுவார் பெருமாள் வாரும் கோலங்கண்டு, பெருமாள் வாரும் கோலங்கண்டு நானும் பாடறி அழுவாடு. அங்கே பெருமாள் வரும் கோலங்கண்டு, பெருமாள் வரும் கோலங்கண்டு மரபாதேரி அழகிறாரே. சாமி ராமா, ஆ,
இந்த விதியை நான் கண்ணால பார்க்க வேண்டுமா? இந்த கோலம் ஏன் வந்தது? இதற்காக வந்தது சுவாமி. என் கணவராக ஸ்ரீராமச்சந்திர பகவான் வெற்றி மாலை தடித்து அட்டாடை சூட்டி மகடமுடி தரித்து பட்டெடுத்து யானையின் மேல் பவனையாக வருவாங்க என்று நம் பார்க்க விடும் என்று ஆர்வமா இருந்தது சுவாமி. என் எண்ணமெல்லாம் இடி விடுப்பது போல் விழுந்ததே ராமா. ராமா, ஏன் இந்த கோலம் வந்தது சுவாமி? இந்த கோலம் எடுத்ததென்ன எந்த ரகுராமா ரகுராமா இந்த கோலம் எடுத்ததென்ன பட்டாடை அணியாமல் மரபுரி அறிந்த சுவாமியே கூறாம் முத்தாரம் அணியாமல் முத்துகாட்டம் அணிந்ததன் கடமுடி தரித்ததென்ன சுவாமியே ரகுராமா ரகுராமா கடமுடியிலம் தரித்ததென்ன முட்டாரம் அணியாமல் உத்திராட்ச மாலை இணைந்திருக்கீங்களே, தங்க கிரீடம் தரிக்காமல் சடமுடியும் மரமுடியுமாக தரித்து வந்ததல்ல ராமா என்று கும்பிட்டு வணங்கி அழுவதாள் சீதாதேவி. சீதா, என்ன நீ கவலைப்படாதம்மா, கவலைப்படாதங்க. நாட்டை ஆள போகிறது தம்பி பரதனே, நாட்டை ஆள போகிறான். நம் 14 வருடமும் நான் காட்டுக்கு போகிற போறேன். சரி, நீ 14 வருஷம் இங்க இருக்கு, மனம் இருந்தால் இருக்கு, இருக்கும் மனம் இல்லையானால் அந்த மிதிலாபுரி நகரத்தில் உங்க அப்பா ஜனகனுடைய அரண்மனையில் இருந்துட்டு 14 வருஷம் கழிச்ச உடனே நான் அழைக்க வருகிறேன் மாமான்னாரு. இவ வெம்மி அழுகின்றாள், வேதர கொடுக்காமல் மறுவை அழுகின்றாள், மனம் மதறி அழுகிறாள் சீதாதேவி. ராமா, 56 தேசத்து அரசர்களோடு மலைக்க முடியாத வெள்ள வளைத்து என்னை திருமணத்தை முடித்து இப்ப கூட அந்த அயோத்தியில வைத்து விட்டு நீங்க காட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா உலகமெல்லாம் பழித்து பேசுவே ராமா. நானும் கூட வருவேன் ஐயா, நானும் கூட வருவேன் ஐயா. ராமா 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 என்று அதை செய்தாலட்சுமியோ மாயன் பாதம் வணங்கிடுவாள், மாயன் பாதம் வணங்கிடுவாள்.